வணக்கம். இந்த பதிவுல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, GREP அப்படின்ற கமாண்ட் பத்தி பார்க்க போறோம். இந்த GREP அப்படின்னா என்னன்னா, குளோபல் ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் பிரிண்ட். இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, யூஸ்டு டு சர்ச் ஸ்ட்ரிங் இன் ஃபைல்ஸ், அதாவது டெக்ஸ்ட் இன் ஃபைல், அதாவது ஒரு ஃபைல் இல்லைன்னா ஃபைல்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கலாம், ஒரு எழுத்தா இருக்கலாம், ஏதோ அதுக்குள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட்னு சொல்லலாம். சரிங்களா? இது எல்லாத்தையும் தேடுறதுக்காக இது பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு ஃபைல் மட்டும் இல்ல, நிறைய ஃபைல்கள் உள்ள இருந்தும் நம்ம தேடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா யுனிக்ஸ்க்காக முதலில் உருவாக்கப்பட்டது. இது லினக்ஸ்லயும் வந்து இருக்கு. லினக்ஸ்லயும் பயன்படுத்துறாங்க. அப்படி இல்ல அப்படின்னா லினக்ஸ்ல நாமளே என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதை உள்ள புகுத்திக்கலாம். இது மேன் ஸ்பேஸ் ஜிஆர்இபி அப்படின்னு போட்டோம்னா நம்மளுக்கு இந்த மேனுவல் பேஜ் வருது. இந்த மேனுவல் பேஜ்ல இதனுடைய பெயர் வந்து ஜிஆர்இபி, இஜிஆர்இபி, எஃப்ஜிஇஆர்பி இப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. பிரிண்ட் லைன்ஸ் மேட்சிங் ஏ பேட்டர்ன் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதாவது ஒரு இடத்துல இருக்கக்கூடிய வரிகளை நமக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இங்க வந்து பிரிண்ட் அப்படின்றது சொல்றாங்க. இதனுடைய பயன்பாடு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரெப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு ஆப்ஷன் என்னவோ அது பேட்டர்ன் என்னவோ கொடுத்துட்டு அது ஃபைல் வந்து கொடுக்கலாம். சரிங்களா? இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க டிஸ்கிரிப்ஷன், அதனுடைய விளக்கங்கள்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. கிரெப் சர்ச்சஸ் த நேம் இன்புட் ஃபைல்ஸ். சரிங்களா? அதாவது ஃபைல்ஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து அது என்ன பண்ணும் அப்படின்னா சர்ச் பண்ணி கொடுக்கும் அப்படின்ற மாதிரி இங்க சொல்றாங்க. சரிங்களா? இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அது எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத பார்க்கலாம். இன்னொன்னு கிரெப் ஒரு ஸ்பேஸ் விட்டு ஐஃபன் ஹெல்ப் அப்படின்னு கொடுத்தீங்கனாலும் அதனுடைய பயன்பாடு எப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது நீங்க வந்து என்ன பண்ணுங்க கொடுத்து பாருங்க. இப்ப நம்ம இங்க ஒரு எடுத்துக்காட்டு பார்க்குறோம். என்ன பண்றோம் அப்படின்னா கிரெப் பைப் யூஸ் பண்ணி, பைப்னா இந்த மாதிரி ஒரு கோடு வருது இல்லைங்களா, அதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பைப் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இதை பயன்படுத்தி எப்படி நம்ம கிரெப் கமாண்ட் யூஸ் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது எப்படி பயன்படுத்தணும்னா கிரெப் இங்க பைப் யூஸ் பண்ணிட்டு, அதாவது கமாண்ட் ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு பைப் யூஸ் பண்ணி கிரெப்னு கொடுத்துட்டு இங்க நம்ம என்ன தேடணுமோ அந்த வார்த்தையை இங்க கொடுக்கணும். ஒரு எடுத்துக்காட்டா இங்க வந்து பாத்தீங்கன்னா கேட் அப்படின்ற கமாண்டு, ஃபைல் நேமு, பைப்பு, கிரெப்ன்ற கமாண்டு, அப்புறம் நம்ம என்ன வார்த்தை கொடுக்கணுமோ அந்த வார்த்தை. இங்க பாருங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிருக்கோம். அந்த ஃபைல்ல வந்து பாத்தீங்கன்னா கிளாசி அப்படின்னு பேர் கொடுத்துருக்கோம். அதுக்குள்ள வந்து நேம் அண்ட் டேட் ஆஃப் இயர், அதாவது ஒரு பெயரும் அவங்களுடைய ஒரு நபருடைய பெயர், அவங்க பிறந்த வருடம் அப்படின்ற மாதிரி ஒரு எடுத்துக்காட்டுக்கு கொடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த நபர்களுடைய பெயர் வந்து ஏபிசிடி அப்படின்னே வந்து நம்ம கொடுத்துருக்கோம். வருடங்கள் வந்து 2000, 2001, 2003லேருந்து 2005 வரையும் கொடுத்துட்டு திருப்பி 2000லேருந்து 2004 வரையும் கொடுத்துருக்கோம். இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து கேட் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு இடைவேளை விட்டுட்டு அந்த ஃபைல் நேம் கிளாசி அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு இடைவேளை விட்டு மறுபடியும் கிரப், அதாவது பைப்பு ஒரு ஸ்பேஸு கிரப்பு மறுபடியும் ஸ்பேஸ் விட்டு 2000 அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது என்ன பண்ணிருக்கு அப்படின்னா அந்த ஃபைலில் இருக்கக்கூடிய எந்தெந்த இடத்துல 2000 இருக்கோ அதை மட்டும் எடுத்து கொடுத்துருக்கு. அதாவது ஏ அண்ட் ஜி. சரிங்களா? இதனுடைய இந்த நபர்களுடைய இது மட்டும்தான் 2000 அப்படின்ட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு தேடி எடுத்து கொடுத்துருக்கு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைப்பு பயன்படுத்தி தான் நம்ம கிரெப்பை பயன்படுத்தணுமா அப்படின்னா அப்படி இல்லை. அந்த பைப் இல்லாமையும் நாம் பயன்படுத்தலாம். அது எப்படின்னா கிரெப்பு இங்க நம்ம என்ன தேடணுமோ அந்த வார்த்தை அந்த ஃபைல் நேம் கொடுத்தா போதும். அதுதான் இங்க கொடுத்துருக்கோம். கிரெப் 2004 கிளாஸ்ன்னு கொடுத்துருக்கோம். இதுல வந்து கேட் அப்படின்ற கமாண்டை நம்ம யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? ஸோ இங்க பாருங்க கேட் கிளாஸி அப்படின்ட்டு நம்ம அந்த ஃபைலுக்குள்ள என்னென்ன இருக்கோ அந்த தகவல்லாம் பார்த்துருக்கோம். இந்த இடத்துல அந்த கமாண்டை பயன்படுத்தியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம்னா கிரெப் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு 2004 அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு கிளாசி அப்படின்னு அந்த ஃபைல் நேமை டைப் பண்ணியிருக்கோம். இங்க நமக்கு வந்திருக்கிற அவுட்புட் என்ன வந்திருக்கு அப்படின்னா கே, அந்த 2 நபர்கள் வந்து 2004 அந்த வருஷத்துல இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா கிரெப் வந்து அந்த பைப் அப்படின்ற சிம்பல் இல்லாம பயன்படுத்துறது. சரிங்களா? இப்ப பாருங்க கிரெப்
மைனஸ் வி, ஒரு ஸ்பேஸ் விட்டு மைனஸ் வி, ஒரு ஸ்பேஸ் விட்டு 2000 ஒரு ஸ்பேஸ் விட்டு ஃபைல் நேம் கொடுத்துருக்கோம். இது என்ன பண்ணுதுன்னா 2000 அப்படின்ற அந்த வருடத்தை மட்டும் தவிர்த்து மீதி என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் நமக்கு இங்க எடுத்துட்டு வந்து காமிக்குது. இந்த மாதிரி இன்னும் இந்த வி இருக்கு இல்லைங்களா, இதை வந்து ஸ்விட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய ஸ்விட்ச் இருக்கு. அந்த ஸ்விட்ச் எல்லாம் நீங்க பயன்படுத்தி பார்த்தீங்க அப்படின்னா உங்களால நிறைய விதத்துல வந்து இதை பயன்படுத்த முடியும். அதனால நீங்க தேடி இதை வந்து பயிற்சி பண்ணாம விட்டுறாதீங்க. பயிற்சி பண்ணீங்கன்னா இன்னும் நிறைய விஷயத்த கத்துக்கலாம், நல்லா புரியும். எந்த விஷயத்தையும் பார்க்கறதோட விட்டுறாம முடிஞ்ச அளவுக்கு பயிற்சி செஞ்சு பாருங்க. அடுத்த பதிவுல இன்னொரு புது விஷயத்தோட சந்திப்போம். நன்றி.